அபிஷேகம் செய்யுமப்பா, பரிசுத்த ஆவி தந்து உம்மை அபிஷேகம் செய்யுமே. அபிஷேகம் செய்யுமப்பா, பரிசுத்த ஆவி தந்து உம்மை அபிஷேகம் செய்யுமே. ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா. இயேசு என்னில் தங்கவே, என்னில் கிருபை பொங்கி வழியவே. இயேசு என்னில் தங்கவே, நெஞ்சில் கிருபை பொங்கி வழியவே. அபிஷேகம் செய்யுமப்பா, பரிசுத்த ஆவி தந்து உம்மை அபிஷேகம் செய்யுமே. அபிஷேகம் செய்யுமப்பா, பரிசுத்த ஆவி தந்து உம்மை அபிஷேகம் செய்யுமே. ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா. ஆமென். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நீர் தாமே எங்கள் எல்லோரையும் இந்த பணிக்காக தெரிந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் அல்ல, நீர் தாமே இதற்காக எங்களை பிரித்தெடுத்து கொண்டீர். அன்றைக்கு ஜோபுவை பார்த்து உன் நண்பர்களுக்காக நீ பலியிடு என்று கூறிய கடவுளே, ஜோபு பலியிட்ட பொழுது அந்த பலியை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதுபோல் இந்த நேரத்திலே எங்களிடத்திலே விண்ணப்பங்களுக்காக மன்றாடும்படி கேட்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுவதற்கு எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். ஆண்டவருடைய வல்ல கரம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை உம்மிடத்திலே நாங்கள் எடுத்து வருவதற்கு நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடும் பொழுது உம்முடைய வல்லமை இந்த விண்ணப்பங்களை கேட்டவுடைய வாழ்க்கையில் செயலாற்றட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், மக்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். நாங்கள் மன்றாடிய நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று அவர்கள் சான்று பகரும்படி ஆண்டவருடைய வல்ல கரம் செயலாற்றும்படி ஜெபிக்கின்றோம். இது இந்த நேரத்தில் இதில் இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் உம்முடைய திரு காவலுக்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய இயேசுவின் திரு ரத்தம் எங்கள் எல்லோருக்கும் அடைக்கலமாய் இருப்பதாக. எந்த தீமையும் எந்த பிசாசின் வல்லமையும் எங்கள் நெருங்க முடியாதபடி இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு அடைக்கலமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஒரு சாந்தி மேவின் அவர்கள் 3 மாத குழந்தைக்கு புற்றுநோயால் கைவெட்ட வேண்டிய நிலை வராமல் பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், அனைத்து குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியத்துக்காகவும், இளம் பிள்ளைகள் அனைவருக்காகவும், குழந்தைக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காகவும், புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காகவும் செபிப்பார்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, உமது நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு தந்திருக்கிறேன். அதே போல ஆண்டவரே, உமது நாமத்துக்கு பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு உமது பாதத்திலே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3 மாத குழந்தைக்கு கேன்சர் மூலம் அந்த கைவெட்டு இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அழகாக நீர் உருவாக்கின அந்த குழந்தை உடலிலே ஆண்டவரே இருக்கின்ற அந்த பொல்லாத வியாதியை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கின்ற பொழுது உமது வல்லமை
ஆண்டவரே இந்த கொழும்பிலே இருக்கிற அந்த பிள்ளையின் மேல் பட்டு தொட்டு ஆண்டவரே அந்த பிள்ளையை பூரண விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் ஆண்டவரே அவர்கள் அந்த குடும்பம் உமக்கு சாட்சி பகர இந்த ஒரு அற்புதத்தினை அவருடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதுபோல ஆண்டவரே அந்த குழந்தையின் உடலிலே இந்த குழந்தையை யார் எந்த டாக்டர் பார்க்கின்றார்களோ அந்த வைத்தியர்களை எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டிய ஞானத்தை நிறைவாக கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உடலில் எந்த ஒரு வெட்டுக்களோ கீறுகளோ தேவனே இல்லாதபடி ஆண்டவரே உமது வல்லமை இப்பொழுதே அந்த பிள்ளையின் உடலிலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே அனைத்து குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியத்துக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் இடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் பிள்ளைகளை எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வளருகின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உடல் மன ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய மன உடல் மன ஆண்டவரை அவர்கள் பாதித்து விடாதபடி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளோடு உறவாட வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அதனதன் நேரத்திலே கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உடல் மன ஆரோக்கியத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு அந்த பெற்றோருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே இளம் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வாழ்ந்த காலத்திலே உம்முடைய கடமைகள், பொறுப்புகள், வழிநடத்தல்கள், சாட்சிகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால பணிகள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த காலத்திலே இருக்கிற இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த திட்டங்களை, நோக்கங்களை, தங்களுடைய எதிர்காலங்களை, பொறுப்புகளை உணரக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோருடைய விருப்பம் என்ன, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் வைத்திருக்கின்ற ஆசைகள் என்ன என்பதை அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அதன்படி வாழவும் கடவுள் பயத்தோடு ஆண்டவரை பரிசுத்தாவின் பிரசன்னம், பரிசுத்தாவின் வல்லமையோடு இந்த பிள்ளைகள் வழிநடத்தவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே அவர்கள் பழகுகின்ற இடங்கள், படிக்கின்ற இடங்கள், அவர் போகின்ற இடங்களில் ஆண்டவரை தீமைகளையும் இருள்களையும் எடுத்து போட்டு ஆண்டு ஒளியிலே அந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே குழந்தைகளுக்காக காத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்குமாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே குடும்பங்களின் உருவாக்கி அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்திலே தான் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே குழந்தைகளுக்காக காத்திருக்கிற அந்த கணவன் மனைவியை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம், வல்ல கரம் இப்பொழுதே தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை மனமகிழ்ச்சியினால் நிறைத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் மாற்றும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய கர்ப்பங்களை தொட்டு அந்த குழந்தையை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அந்த சுகப்பிரசவத்திலே ஆண்டவரே அந்த தாய்க்கும் ஆண்டவரே நல்ல மன உறுதியையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கிற பயங்கள், அச்சங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. அவளை பார்க்கின்ற டாக்டர் நர்ஸ் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குறித்த நேரத்திலே ஆண்டவரே அந்த குழந்தை பூமிக்கு வருகின்ற பொழுது பரிசுத்தாவின் பிரசன்னம் தொடுதல் அந்த பிள்ளைக்கு தொடும்படியாக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுள் வழியிலே வழிநடத்தக்கூடிய நல்ல பெற்றோராய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் வெளிப்படுத்தாமல் பாலகராய் உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறேன், கற்றுத்தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தான் நாளைய சமுதாயத்திலே ஆண்டவரே நற்செய்தியாளர்களாக, தீர்க்கதரிசிகளாக, உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்ததியாக தேவன் இவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது நாமத்தினால் நீ சொல்லியிருக்கிற கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆமாண்டவரே நல்லொரு விசுவாசம் உள்ள சந்ததியை இவர்கள் மூலம் நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்று ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 தேங்க்யூ. புலசார் குயின்டஸ் அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கும் சகோதரி மெடோனாவுக்காகவும் அனைத்து நோயாளர்களுக்காகவும் கண் பார்வை கோளாறினால் பாதிக்கப்பட்ட தாயார் பரிசோதனைகள் மூலம் காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு பூரணம் குணம் பெறவும், திருவண்ணாமலையில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சகோதரிக்காகவும், அவதான குறைவும் கவனக்குறைவும் கூடிய செயல்பாடும் காரணமாக மாத்திரை எடுத்துக்கொள்ளுகிற இளைஞருக்காகவும்,
செபிப்பார்கள். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரை, போற்றுகிறோம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வேண்டுகின்ற பொழுது விடுதலை தருபவரே, கேட்கின்ற பொழுது கொடுக்கின்றவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் புலம்பலுக்கு பதிலாக புது பால் தந்து வாழ வைக்கின்ற தெய்வம் ஆண்டவரே, அன்று மாலை 6 நிமிடத்தில் வந்த அனைவரும் என்னென்ன தேவைகளுக்காக வந்தார்களோ அனைத்து தேவைகளையும் பெற்று சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்ற தெய்வம், உம்முடைய வார்த்தையினால் குணப்படுத்தின தெய்வம். ஒன்றைய நாளிலும் விசேஷமாக வைத்தியசாலையில் இருக்கும் சகோதரி மரணவுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாக வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த மகளை உமது கரத்தினால் தொட்டு நீர் குணப்படுத்தியர்களும். ஆண்டவரே, அன்று நனியின் பட்டணத்து விதவையின் மகளை இந்த பாடையில நீர் தொட்ட போது உயிர் பெற்றெழுந்தது போல இப்பொழுதே உம்முடைய குணமாக்கும் வல்லமை இந்த சகோதரியை தொடட்டும். உம்முடைய நாமம் வேறு சகோதரியை தொடட்டும். உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை நரம்புகள் எலும்புகள் தசைகள் தசைநார்கள் மச்சையிலே ஆண்டவரே, அன்று எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்றெழச் செய்த அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த சகோதரி மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே பூரண விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, மருந்தாலும் மருத்துவத்தாலும் முடியாதை நீர் முடிக்க வல்ல தேவன் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம். இதோ இப்பொழுதே விடுதலை கிடைப்பதாக, இப்பொழுதே விடுதலை கிடைப்பதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெற்று வெகு சீக்கிரத்திலே அந்த குடும்பத்தோடு, அந்த குடும்பத்தின் நிமித்தம், அந்த கணவனின் நிமித்தம், அந்த பிள்ளைகளின் நிமித்தம் இறங்கி இப்பொழுதே பூர்ண சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்னும் அனைத்து நோயாளர்களையும் அது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, அன்று மாலை 6 நிமிடத்தில் வந்த அனைவரும் சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்க வல்ல தேவன், நீரே வைத்தியர், நீரே சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். ஆண்டவரே, மருந்தாலும் மருத்துவத்தாலும் செய்ய முடியாத உம்முடைய நாமம் செய்தது. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய நாமத்தினாலே பூர்ண சுகம் கிடைப்பதாக, அனைத்து நோயாளிகளுக்கும் பூர்ண சுகம் உண்டாவதாக. கண் பார்வை கோளாறினால் பாதிக்கப்பட்ட தாயார் பரிசோதனைகள் மூலம் காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு பூர்ண குணம் பெற அந்த கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கண் பார்வையில் ஏற்பட்ட பிழையை கண்டுபிடிக்க முடியாமல் வைத்தியர்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, இதை கண்டுபிடிக்கிற ஞானத்தை உம்மிடத்தில் தான் இருக்கின்றன. ஆண்டவரே, அந்த ஞானத்தை அந்த வைத்தியர்களுக்கு கொடும். சரியான பரிசோதனைகள் செய்து வெகு சீக்கிரத்திலே அந்த அந்த வருத்தத்துக்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அந்த வருத்தத்துக்குரிய சரியான மருந்தை அவருக்கு கொடுத்து பரிசோதனையின் மூலமாக பூர்ண சிகிச்சை கொடுத்து வெகு சீக்கிரத்திலே பூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கண் தெரியாத உள்ளத்தில் வேண்ட பொழுது நீர் கண் பார்வை கொடுத்தீரே. இந்த நாளிலும் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவே இறங்கும். இப்பொழுதே கண் பூர்ண சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அனைத்தை நீரே பொறுப்படும். ஆண்டவரே, திருகோணமலையில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, மிகவும் மிகவும் மோசமான நிலை இந்த உலகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த சிறுநீரக நோயிலிருந்து விடுதலை மனிதர்களால் முடியாது, மருந்துகளால் முடியாது, வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்று நமக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த வேளையில் தாமே விசேஷமாக இந்த சகோதரி உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சிறுநீரகத்தை பாதுகாத்தலும், அந்த சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே அந்த கிருமி வராதபடி அவர் தன்னை கட்டுப்படுத்தி வெகு சீக்கிரத்திலே பூர்ண சுகம் உண்டாக. ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பூர்ண சுகம் கிடைப்பதாக. இன்னுமாய் அவதான குறைவும் அதிகூடிய செயற்பாடும் காரணமாக மாத்திரை எடுத்துக் கொள்கின்ற இளைஞருக்காக வருகின்றோம். ஆண்டவரே, நிதானமற்ற முறையிலே அசாதாரண நிலை இருக்கின்ற இளைஞருக்கு பரிசுத்த ஆவியானவரே, நீரே நிறைவை கொடுத்திரலும், நீரே அவருடைய உடலை கட்டுப்படுத்தியறலும், நீரே அவருக்கு பூர்ண விடுதலையை கொடுத்திரலும். மருந்தால் மருத்துவத்தால் செயற்பாட்டினால் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, உம்மால் மட்டும் தான் தர முடியும் என்று இயேசுவே உமது கரங்களில் வந்திருக்கிறோம். இந்த இளைஞனுக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட்டறலும், அவருடைய உடலிலே, அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய உணர்வுகளிலே அனைத்தையும் நீரே கட்டுப்படுத்தி சரியான முறையில் ஒரு சாதாரண இளைஞனாக அவர் எழுந்து நடமாட, சாதாரண இளைஞனாக வாழ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூர்ண சுகம் கிடைக்கும்படியாக வேண்டுகிறோம். இப்பொழுதே பூர்ண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சாதாரண ஒரு இளைஞனாக அவர் மாற ஆண்டவரே, அவர் எடுக்கின்ற மாத்திரைகளும் அவர் எடுக்கின்ற அனைத்து சிகிச்சைகளும் பூர்ண சுகம் கிடைத்து அந்த சகோதரன் உமக்கு சாட்சி பகர இன்றைய நாள் உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்தையும் நீரே பொறுப்படும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. சகோதரி மதியக்கா அவர்கள் வயோதிபர்களுக்காகவும் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவ வேண்டியும் அனைத்து குடும்பங்களுக்காகவும்
குடும்பங்களின் தேவைகள் மற்றும் வருமானத்துக்காகவும் செபிப்பார்கள். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக வழி நடத்த நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் எங்கள் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்துக்காக நாங்கள் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தரலும். உமது நீதியின் படி எங்களுக்கு பதில் தருவீர் என்ற விசுவாசத்துடன் எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். எல்லா வயோதிபர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று உமது வார்த்தையின்படி உமது இரக்கத்தாலும் கிருபையாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி உம்முடைய தெய்வீக அன்பையும் அரவணைப்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி உணரச் செய்தார்களும். தனிமையில் இருக்க முதியவர்கள் உண்டு. முதிய வயதில் தங்கள் தேவைகளுக்காக உழைப்பவர்கள் உண்டு. அவர்களுக்கு நீரே துணையாக இருந்து பலப்படுத்தி அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். முதியோரை பலவீனப்படுத்தும் நோய்களையும் தளர்ச்சிகளையும் முது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவர்களுக்கு அரணாக இருந்து அவர்களின் பலன் ஒடுங்கும் போது கைவிடாமலும் அவர்களை மேன்மை பெருக பண்ணி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மற்றும் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானத்துக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மேல் உமது இரக்கமும் கிருபையும் தங்குவதாக. இவர்கள் இழந்த சமாதானத்தை உம்மால் கொடுக்க முடியும். அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படி தூய ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் மேல் பொழிந்தருளும். நீர் சமாதானத்தின் பிரபுவா இருப்பதால் இந்த குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்புகளை நீக்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து வாழும் மனமாற்றத்தை உருவாக்கி கொள்ள உதவி செய்தருளும். என் வீடு சுகமும் சமாதானமும் நிறைந்திருக்க செய்யும். நீர் எனக்கு சமாதானம் தரும் போது நிச்சயமாக என் வாழ்வில் என் எல்லைகளிலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்ற உமது வார்த்தையின்படி எல்லா குடும்பத்திலும் சமாதானமும் ஒற்றுமையும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மற்றும் குடும்பங்களில் தேவைகள் மற்றும் வருமானத்துக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்மிடம் ஆண்டவரே, நாங்கள் வரும்போது நாங்கள் வறுமையிலும் கடனிலும் இருப்பதை நீர் விரும்புவதில்லை. நீர் எங்களை வறுமையில் இருந்து விடுவிக்கவும் எங்களுடைய நிலைமையை மேன்மைப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறீர். சோதனையான நேரங்களில் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அடைக்கப்பட்ட பாதைகளை திறக்கவும் உதவி கிடைக்க வேண்டிய சமயத்தில் உதவி கிடைக்கவும் சோதனையான நேரங்களில் நீர் போதுமானவராய் இருந்து வழி நடத்தும். உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக செய்வேன் என்ற உமது வாக்கின்படி எங்கள் குறைவுகளை தேவைகளை நிறைவாக்குவீர் என்று விசுவாசிக்கின்றோம். எங்கள் வருமானங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் உண்மையை முன்னிறுத்தும் போது எங்கள் தேவைகள் அனைத்தையும் தர வல்லவராய் இருக்கிறீர் என்று அறிந்துள்ளோம். நீர் தரும் செல்வத்தையும் செழிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசித்து நன்றி கூறி துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சௌரி சதா சேவியர் அவர்கள் வீடு வாங்க வங்கி கடன் எடுக்க முடியாத குடும்பத்திற்காகவும் வீடு விற்க உள்ளவர்களுக்காகவும் செபிப்பார்கள். ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். மனதிற்கின்ற இந்த இயேசப்பா, இன்றைய நாளும் 3 மாதங்களை ஒன்று கூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இன்றைய நாள் எனக்கு தந்த இந்த விண்ணப்பங்களை ஒவ்வொரு திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இன்றைய நாள் வீடு வாங்குவதற்கு வங்கியிலே கடன் கட்டு தகப்பனே, அது தாமதமாகி கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்திடணும். உரிய காலத்திலே உரிய நேரத்திலே அவருக்கு வேண்டிய இல்லிடங்களை நீர் கொடுக்கவில்லை தேவனாக இருக்கிறீர் ஐயா. உங்களோட சித்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு இல்லிடத்தை நாங்கள் வேண்ட முடியாது ஐயா.
உங்களோட சித்தம் இருக்க வேணும், உங்களோட கிருபை இருக்க வேணும், அவர்களுக்கு அது தேவையாக இருக்க வேண்டும். அதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அந்த இல்லடம் அவர்களுக்கு கட்டாயம் தேவை என்று நீர் அறிந்து ஆண்டவரே இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி தகப்பனே இந்த வங்கியிலே நல்ல மனதோடு அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஆண்டவரே அந்த வங்கியில இருக்கிற ஊழியர்களுக்கு நீர் கொடுத்துடலும் ஆண்டவரே. அவர்கள் நல்ல முறையிலே அந்த வீட்டை வாங்குவதற்கு நீர் உதவி செய்திடலும் தகப்பனே. மன சோர்வுகளை நீக்கியலும் தகப்பனே. இதன் நிமித்தம் அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைகளையும் கவலையோடும் இருக்கும் ஐயா. நீர் அறிகிறீர் தகப்பனே. அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அந்த இல்லம் தேவை என்று அறிந்தால் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அந்த வங்கி கடனை நீரை பெற்றுக் கொடுக்க வேணுமாக தகப்பனே. இன்னுமாக தகப்பனே வீடு விற்பதற்காக கனடாவில் மட்டுமில்லை இலங்கையிலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் தங்கள் இல்லடங்களை விற்பதற்காக திரிகிறார்கள். ஆனால் ஆண்டவரே அது தாமதமாகி கொண்டிருக்கிறது ஐயா. அவர்கள் கேட்கும் பணம் அவர்களுக்கு கிடைக்க முடியாத நிலையில இருக்கிறது ஐயா. தகப்பனை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். அந்த இல்லங்களை வேண்டுபவர்களை ஆசிர்வதியும், விற்கிற குடும்பங்களை ஆசிர்வதியும். அவர்கள் என்ன தேவைகளுக்காக அந்த இல்லடங்களை விற்கிறார்களோ அதை நீதான் அறிந்திருக்கிறீர். மனிதனும் முகத்தை பார்க்கிறான், நீர் அவர்களுடைய உள்ளங்களையும் ஆழ்ந்திருக்கிறீர் சப்பா. அந்த குடும்பங்கள் என்ன தேவைகளை நிமித்தம் அந்த இல்லடங்களை விற்கிறார்களோ அந்த இல்லடங்கள் ஆசீர்வாதமாக யார் வேண்ட இருக்கிறார்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்க நீ உதவி செய்தலும். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி தகப்பனே கூடிய விரைவிலே அந்த இல்லங்கள் விலப்பட நீர் உதவி செய்தலும். இன்னுமாக 3 பிள்ளைகளுடைய குடும்பம் பெற்றோர் பிரிவினையை நோக்கி கொண்டிருக்கிறாள் ஏசப்பா. அந்த பிரிவினையிலே இருந்து அந்த குடும்பங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் ஐயா. தகப்பனே அந்த குடும்பம் ஆண்டவரே உம்மாலே ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பம் தகப்பனே தேவையில்லாத பிரச்சனைகளை நிமித்தம் அந்த கூட பிரிவினையை நோக்கி இருக்கிறது தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இதை நிமித்தம் இவ்வளவு மன பாதிப்பை உண்டாக்குகிறது இயேசுவே. இந்த டிவோர்ஸ் இந்த கெட்ட சாத்தான் அந்த குடும்பத்திலே புகுந்து விட்டான் ஐயா. அந்த சாத்தானை விரட்டி அடியும் இயேசுவே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். மன்னிக்கிற மனதை கொடும். கணவன் மன்னிக்க வேண்டும், மனைவி மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற மனதை அவர்களுக்கு கொடுத்துள்ளும் ஐயா. மீண்டுமாக அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க நீர் உதவி செய்தலும் ஐயா. அது நிமித்தம் அந்த பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். பிரிவினை என்பது ஆண்டவரே ஒரு நொடிப்பொழுதிலே ஆண்டவரே ஒரு மன்னிக்க முடியாத நிலையிலே கோபத்தின் நிலையிலே நடக்கிறது. ஆனால் ஆண்டவரே காலாதி காலமும் ஆண்டவரே அதை குறித்து அவருடைய பெற்றோர்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் நீர் அறிகிறீர் இயேசுவே. இப்படியான சூழ்நிலையில இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுத்துடலும். நீர் பேசுகிற தேவன் ஒவ்வொருடைய உள்ளங்களோடும் பேசும். கல்லான உள்ளங்களை உடையும் கரிமான உள்ளங்களாக மாற்றும் கூடிய விரைவிலே ஆண்டவரே அந்த குடும்பம் அது நீடிய நாளாக காலம் தாமதித்தான் நல்லவற்றை செய்கிற இயேசப்பா. இந்த விண்ணப்பம் காலமாக கனகாலமாக இந்த விண்ணப்பத்தை நாங்கள் திருப்பாதத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசுவே. இந்த குடும்பங்கள் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்யுங்க சப்பா. இன்னுமாக ஒரு சகோதரன் இந்த கனடா தேசத்துக்கு வருவதற்காக இடையிலே வந்து நிற்கிறார் ஐயா. நீர் காண்கிறீர் ஆண்டவரே. இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாட்டுக்கு வர வேணும் என்று இத்தனையோ பேர் எவ்வளவு பணத்தை கொடுத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. இடவழியிலே வந்து நிற்கிற அந்த சகோதரனுடைய பயணங்களை ஆசிர்வதியும். அவருடைய எல்லைகளையெல்லாம் உடம்பு கொண்டு காவல் செய்யும் ஆண்டவரே. அவன் இந்த நாட்டுக்கு வர சித்தமாக நீர் அழைத்து வந்திருக்கிறீர் தகப்பனே. நல்ல முறையிலே அந்த மகன் இந்த நாடு வந்து சேர நீர் உதவி செய்ய வேணுமாக குழந்தைவரீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிற இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேணும் என்றங்கள் மீட்பெறிந்த சேருமாகிய இயேசுடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே ஆமேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது ராஜி அவருடைய பாடலிலே பங்கு பெறுவோம். நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதும் ஐயா நான் குணமாக வேண்டும் ஐயா, ஒரு சொல் போதும் ஐயா நான் குணமாக வேண்டும் ஐயா. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டீர். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டீர். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர்.
அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர், அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். அவள் நோய் நீங்கி நலமாவதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். அவள் நோய் நீங்கி நலமாவதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது தயாலினி அவர்கள் இணைந்திருந்தால் செபிக்கலாம். அல்லது இந்தியாவிலிருந்து சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் செபிக்கலாம். அப்படி என்றால் நாம் இப்பொழுது சௌர் ஆண்டனா அவர்களுடைய சுபத்திலே பங்கு பெறப் போகின்றோம். சௌர் ஆண்டனா அவர்கள் கணவனை இழந்து தனிமையில் இருக்கும் மகளுக்காக அவர்கள் வெளிநாட்டுக்கு வர வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்றும், எமது புதுவாழ்வு குழுவுக்காக, பணியாளர்களின் குடும்பங்களுக்காக, குழு வளர்ச்சிக்காக, அன்பளிப்பு கொடுப்பவர்களுக்காகவும் செபிப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சங்கடி ஜெபத்திலே நினைத்துக் கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, என் நாவிலே இருந்து இந்த ஜெபத்தை சொல்ல நீரே அருள்புரியும். ஆண்டவரே, நான் சொல்லும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீரை ஏற்றுக்கொண்டு அதுகளை நீரே நல்ல முறையில் நிறைவேற்றி தருவீர் என்று விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகிற தேவன், இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஒருபோதும் எங்களுக்கு நீர் தனிமையில் இருக்கிறவர்களை எல்லாரையும் நீரை ஆசிர்வதியும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை இந்த கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கணவனை இழந்து தனிமையில் இருக்கும் ஆளுக்காக ஜெபிப்போம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாய் இருக்கிற ஆண்டவரே, தள்ளாடும் கால்களுக்கு உறுதியாய் இருக்கிற ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களுக்கு துணையாய் இருக்கும் ஆண்டவரே, இவர்களுக்கு மனப்பலனையும் மன சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். சாரிப்பாத்தின் வீட்டிலே அதிசயம் அற்புதம் செய்த ஆண்டவரே, இவரின் குடும்பத்திலும் இவரின் வாழ்விலும் அதிசயம் அற்புதம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உமது கரம் எப்போதும் இவரோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மகளுக்கு மன அமைதி, மன சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றும், உலகிலே உபத்திரவம் உண்டு திடங்குள் என்று சொன்ன ஆண்டவர், உலகம் தராத விடுதலை சமாதானத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த மகளுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை, அந்த மகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், அந்த மகளோடு நீர் இருந்து அவருக்கு நீர் உறுதுணையாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்றாடுகிறோம். ஆண்டவரே, வெளிநாடு வர விருப்பவர்களுக்கு வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, வெளிநாடுக்கு வர இருப்பவர்கள் எல்லா தடைகளையும் தகர்த்தப்பட வேண்டும் என்றும், தேவையான பண வசதி கிடைக்க வேண்டும் என்றும், நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா ஆவணங்களும் நல்ல முறையில் கிடைக்கும். ஆண்டவரின் கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்கள் வரும் வழிகளிலே ஆண்டவர் அவர்களை கூட்டிக் கொண்டு சுகமாக அவர்கள் செல்லும் இடத்துக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எமது பொதுவாழ்வு குழுவுக்காகவும் பணியாளரின் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த பொதுவாழ்வு கிடைத்ததற்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அழைக்கப்பட்டவர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். எங்களுக்கு தந்த இந்த சோதனை, இந்த ஆயனை ஆண்டவர்கள் தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரின் நிறைவார்த்தையை கேட்டு நாங்கள் அவரின் வழியில் நடக்கவும், நிறைவாழ்வை காணவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த பொதுவாழ்வு இருக்கிற குடும்பங்கள் பணியாளர்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகமும் ஆவியானவரின் வழிநடத்தலும் கிடைக்க வேண்டும் என்றும், அவருடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும் என்றும், ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்து
ஒருவரையொரு தாங்கிக் கொண்டு ஒருவருக்கொருவராக அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும், பொதுவாழ்வு ஒரு குடும்பம் என்று மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் என்றும், அதில் இருக்கும் பணியாளர்களும் பாடுகிறவர்கள், இசைக்கிறவர்கள், இறைவாத்து உரைக்கும் சகோதரனுக்கும் ஆண்டவரின் வல்லமை இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். இந்த பொதுவாழ்வை ஆண்டவர் ஆசிரியத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லாம் ஆண்டவரை கேட்கின்றோம். குடும்ப வளர்ச்சிக்கு அன்பளிப்பு கொடுப்பவர்களுக்காக மன்றாடும். இந்த வளர்ச்சிக்காக அன்பளிப்பு கொடுக்கும் கரத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களின் தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களால் இயலக்கூடிய பண உதவிகளை செய்து இந்த வளர்ச்சியை மேலும் ஊட்டவும், இந்த வழிபாட்டுக்கு பல மக்களை அழைத்து வந்து அவர்களை ஊக்குவித்து இறைவனின் இறைவார்த்தையை கேட்டு அவர்களை மனம் திருந்தி அவர்கள் அந்த வழிநடத்தலோடு வழிநடத்தலோடு ஆண்டவரோடு இருந்து வழிநடக்கவும், ஆண்டவர் இந்த புதுவாழ்வை சந்தித்து புதுவாழ்வு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த புதுவாழ்வுக்கும் இந்த ஆயனாக தந்த சகோதரனையும் ஆண்டவரின் வல்லமையோடு இருந்து அவர் வழிநடத்த வேண்டும் என்றும், அவருக்கு வேண்டிய எல்லா சகல தடைகளெல்லாம் நீங்கி அவருக்கு வேண்டிய சகல வசதிகளையும் இந்த பணியும் வளர்ப்பதற்காக வேண்டிய பண உதவிகளையும் எல்லோரும் மன சமாதானத்தோடும் ஆர்வத்தோடும் கொடுத்து வழிநடத்த வேணும் என்று எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேட்டு நிற்கிறேன் நல்ல தந்தை. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. தாப்பனே, ஒரு குடும்பத்தை கரத்திலே தருகிறோம் தாப்பனே சுவாமி. இந்த குடும்பத்தில் இருக்க அந்த பெற்றாருக்காம் அந்த மகனுக்காம் விசேஷமாக வருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா, அந்த திருமண காரியத்திலே சுவாமி அந்த குடும்பம் கத்தாவே சுவாமி இக்கட்டான நிலையிலே குழம்பி இருக்கும் இந்த வேளையிலும் தாப்பனே மிகவும் துக்கத்தோடு இருக்கிற அந்த பெற்றாரையும் கரத்திலே தருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா, அவர்களுடைய அந்த கத்தாவே அந்த மேரேஜ் விஷயத்திலே கத்தாவே சுவாமி குழப்ப சூழ்நிலையில இருக்கிற அந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா சுவாமி. அப்பா, அந்த மகனுக்கு நீர் சரியான ஒரு துணையை கத்தாவே சுவாமி. அப்பா, நீர்தான் தெரிந்தெடுத்து சித்தத்தின்படி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா சுவாமி. அப்பா, அவர்களுக்கு வந்த இந்த சூழ்நிலையிலே கத்தாவே எப்படி டிசிஷன் எடுப்பதென்று தெரியாமல் குழம்பி இருக்கும் இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி. அப்பா, திருமணம் கத்தாவே உமது பரலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டதப்பா சுவாமி. அப்பா, உமது சித்தமான கத்தாவே ஒரு துணைவியை கத்தாவே அந்த மகனுக்கு நீ கொடுத்து கத்தாவே சித்தத்தின்படி கத்தாவே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கத்தாவே சுவாமி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பெற்றார்களின் மனநிலையை அறிவீரப்பா சுவாமி. அந்த மன துக்கத்தை ஏக்கத்தை அறிவீரப்பா சுவாமி. அந்த மகனுக்காக அவர்கள் படும் அந்த வேதனையிலும் கத்தாவே நீர் கூட இருந்து கத்தாவே சுவாமி அந்த திருமணம் சரியான முறையிலே கத்தாவே உமது சித்தத்தின்படி கத்தாவே சுவாமி நீர் யாரை நியமித்து இருக்கிறீரோ தாப்பினே சுவாமி அந்த துணையை கத்தாவே அந்த மகனுக்கு கொடுத்து மகனும் எந்த குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு கத்தாவே அந்த குடும்பத்தை நீர் கத்தாவே சித்தத்தின்படி நிறைவாக கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா சுவாமி. எல்லா கத்தாவை சத்ருவான் கொண்டு வருகிற எல்லா குழப்ப சூழ்நிலையிலும் இருந்து கத்தாவை அந்த குடும்பத்தை நீர் காத்து கொள்ளும் ஐயா சுவாமி. அப்பா, அந்த டென்ஷனான நேரத்திலும் ஐயா எந்த முடிவை எடுப்பதென்று தெரியாமல் இருக்கும் இந்த வேளையிலும் அப்பா சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தையும் பிளத்தையும் அந்த பெற்றாருக்கும் அந்த மகனுக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் தாப்பினே சுவாமி. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தாப்பினே சுவாமி. அந்த குடும்பத்தை நீர் அறிவீரப்பா சுவாமி. அவர்களுக்காக அந்த வேளையிலே ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் கத்தாவே நீர் கேட்டு சரியான ஒரு பதிலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உள்ளத்திலே இருக்க அந்த குழப்பங்கள் மாறி சமாதானம் சந்தோஷத்தால் நிரம்பவும் சரியான தீர்வுகளை எடுக்கக்கூடியதான கத்தாவே சுவாமி நீர் அந்த இடத்துல இருந்து கத்தாவே அதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பினே சுவாமி. இப்படியான குடும்ப பிரச்சனைகள்ல கலக்கங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த வேளையிலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி. எல்லா குழப்பங்களையும் கத்தாவே மாற்றி போடுகிறவர் நீர் ஐயா. உம்மை நோக்கி வருகிறவர்களை ஒருபோதும் தள்ளாத தேவன் ஐயா சுவாமி. நொறுங்குண்ட இதயத்தை தள்ளாத தேவனே சுவாமி. இப்படியான நொறுங்குண்ட இதயங்களோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஐயா சுவாமி. உமது சித்தத்தின்படி அப்பா சுவாமி சமாதானத்தினாலே கத்தாவே அவள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஐயா சுவாமி. கரங்கள் அந்த குடும்பத்திலே இருக்கட்டும். அந்த பெற்றார் மீதும் அந்த மகன் மீதும் இருந்து கத்தாவே நல்ல தீர்வை முடிவை எடுத்து இதுதான் சரியான முடிவு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதன்படி செய்யக்கூடியதாக நிற்கிவு செய்யும் ஐயா. முதன்மை கரத்தில் அவர்களை தந்து ஜபிக்கிறோம் தாப்பினே சுவாமி. இந்த ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி அப்பா சுவாமி. சோத்திரம் எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வர்ணிக்கிறேன் நல்ல தெய்வமே சுவாமி. ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஆமென், தேங்க்யூ. நான் இப்பொழுது செல்வி அக்காவுடைய பாடலிலே பங்கு பெறலாம்.
என்னை சுமப்பதினால் நிறைவாகும் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் நிறைவாகும் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் கிழிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இமைகள் சுமையில்லை. மனுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மழை துளி சுமையில்லை. மழை துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. ஆமென். ஆமென். தேங்க்யூ. ராஜி அவர்கள் இப்பொழுது பிரயாணம் மேற்கொள்ள இருப்பவர்களுக்காகவும் தாய் நாட்டுக்கு சிறு குழந்தைகளுடன் சென்றிருப்பவர்களுக்காகவும் கோடைகாலை விடுமுறை காலத்தில் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அவர்கள் செல்லுகிற இடங்களில் அவருடைய பிரயாணத்தின் பாதுகாப்புக்காகவும் செபிப்பார்கள். அன்பும் இரக்கவும் உள்ள ஆண்டவரே, கலங்காதே திகையாதே, நான் என்று முன்னோடு என்று கூறிய ஆண்டவரே, இதோ கவலைகளோடு முழுக்கத்தோடும் துன்பத்தோடும் ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பித்த ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவரே நீர் செவிசாய்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா அப்பா இத்தனை வருடம் ஆண்டவரே இந்த எங்கள் எல்லோரையும் ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அந்த வகையில் ஆண்டவரே பயணத்தை மேற்கொள்ளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பயணிகளையும் இந்த இடத்தில் ஆண்டவரே உம் கண் முன்னே கொண்டு வருகின்றோம். அப்பா இவர்கள் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்துக்கு போய் சேரும் மட்டும் அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு இன்னல்களிலேயும் ஆண்டவரே நீரே துணையாயிடும். அப்பா அன்றைக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவரே மிக தூணாகவும் வழித்துணையாகவும் இருந்த ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணிய நாட்டுக்கு அழைத்து சென்றதே, அதே போல ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உண்மை நினைத்து உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்மோடு அவர்கள் பயணிக்க ஆசீர்வதித்தரலாம். அப்பா அவர்கள் மேற்கொள்ற இடத்துக்கு ஆண்டவரை போய் சேரும் மாட்டும் நீரே அவர்களுக்கு முன்னும் பின்னும் பக்கமும் பலமாயிருந்து மேலும் கீழுமாயிருந்து அவர்களை ஆண்டவரை அழைத்து செல்லும். அப்பா இன்னுமாய் ஆண்டவரே சிறு குழந்தைகளோடு ஆண்டவரே தாய் நாட்டுக்கு பயணம் செய்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகின்றோம். அப்பா இந்த பயணத்திலே அவர்கள் அன்று நீதி இஸ்ராயல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவரை விடுதலை செய்த பயணத்திலே ஆண்டவரே செங்கடலை பிரிந்து அவர்களை பாதுகாப்பாக மறுகரைக்கு அழைத்து சென்றேன் ஆண்டவரே. அதே அதே வழிநடத்தல் ஆண்டவரே இந்த மக்கள் மீது ஆண்டவரே இருக்கும்படி இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவரே இருக்கும்படி உண்மை கெஞ்சி மன்றாடுவோம். அப்பா இவர்கள் மேற்கொள்ற பயணத்திலே ஆண்டவரே மகிழ்வை காணும்படியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா இவர்கள் எந்த துக்கத்தையுமோ அல்லது ஆண்டவரே கிருமிகளினால் நோய்களினால் அல்லது ஆண்டவரே ஆபத்துக்களால் எந்த துன்பத்தை இந்த பிள்ளைகள் அனுபவிக்காதவாறு
ஆண்டவரை பெற்றோர்களோடு ஆண்டவரை பாதுகாப்பாக அவர்கள் சென்று மீண்டும் வருவதற்கு நீர் அவர்களுக்கு துணையாயிரும் அப்பா. இவர்கள் எப்பொழுதும் உம்மை நினைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வழிநடத்தி செல்ல ஆசீர்வதித்திரலும் அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே இந்த விடுமுறை காலத்தை ஆண்டவரே கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்பில் கொண்டு வருகின்றோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. இந்த விடுமுறை காலங்களிலே ஆண்டவரே சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்ற இந்த விடுமுறை காலங்களிலே ஆண்டவரே அவர்கள் எந்த இடையூறுகளையும் ஆண்டவரை சந்திக்காதவாறு அல்லது உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து தங்களை ஆண்டவரை மகிழ்விக்காதவாறு நீர் காத்து கொள்ளும் அப்பா. நீர் எதை விரும்புகிறீரோ அதை அவர்கள் விரும்பி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை அவர்களை வழிநடத்தலும் அப்பா. இந்த விடுமுறை காலத்திலே ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்ளுற நோய்களோ துன்பங்களோ அல்லது ஆபத்துக்களோ இடைஞ்சல்களோ கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே அவர்களோடு துணையாயிரும் அப்பா. நீர் இந்த பயணத்தை மேற்கொள்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பொருளாதார உதவிகளை கொடுத்து ஆண்டவரை ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தி நீரே அதுக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த பயணங்களை மேற்கொண்டு மீண்டும் வந்து சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை உடைய போர்வையின் நிழலில் உம்முடைய சிறகின் நிழலில் அவர்களை வைத்து பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. என்னுமாய் மேற்கொள்ளுற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மீண்டுமாய் அந்த இடங்களுக்கு நீர் கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரே நீரே அவர்களுக்கு முன்னும் பின்னும் பக்கம் பலமாய் மேலும் கீழுமாயிருந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பால் வழி நடத்தி ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படி உண்மை கெஞ்சி மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரி செல்வி அக்கா அவர்கள் டிஎன் விசாவுக்காக காத்திருக்கும் எட்வின் அவர்களுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்றும் அரவிந்த் என்ற சகோதரருக்கு வேலை அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் விசா விரைவில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கனடா விசா அல்லது ஒர்க் பெர்மிட் பெற காத்திருக்கும் அனைவருக்காகவும் வேலை தேடுவோர், வேலை செய்பவர்கள், வேலைக்கான பரீட்சையை எழுதியிருக்கும் ஒருவர் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்றும் விற்பனை சம்பந்த வியாபாரம் ஆரம்பித்துள்ள ஒருவர் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் சொல்லிப்பார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள இறைவா, நம்பிக்கையோடு உம்மிடத்திலே நாங்கள் கொண்டு வருகின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறபடியா அப்பா உமக்கு துதி கன மகிமையோடு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கனேடிய குடியுரிமை பெற்று அமெரிக்காவிலே வேலை செய்வதற்காக டிஎன் விசாவுக்கு காத்திருக்கும் எட்வின் என்ற மகனுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒருவரையும் நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் முன்பே நீர் அறிந்திருக்கிறேன். கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை செய்ய வல்ல தகப்பனாகவும் நீர் இருக்கிறீர் அப்பா. இந்த மகன் உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த தேவையை, இந்த விசாவுக்குரிய விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்த கொண்டு விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. நீதிமொழி 23:18 சொல்லுகின்றது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் வருங்காலம் வளம் மிக்கதாக இருக்கும் என்று. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, குடும்பமாக உம்மை நோக்கி காத்திருக்கின்ற இந்த எட்வின் என்ற மகனுடைய தேவையை நீர் வெகு விரைவிலே ஏற்ற நேரத்திலே நிறைவு செய்ய போகின்றபடியா உமக்கு நன்றி. அவர்கள் இந்த வேலை இங்கு இல்லாமல் இன்னொரு நாட்டு வேலை செய்வதற்காக வாஞ்சித்திருக்கிறதை நீர் காண்கின்ற தகப்பன், நீர் எதற்காக தாமதிக்கிறீரோ, தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் என்று சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படி அந்த விசா விரைவிலே அந்த மகனுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அரவிந்த் என்ற மகன் இங்குள்ள வேலை விசா புதுப்பிக்க முடியாத சூழ்நிலையிலே, புதுப்பிக்கப்படாத சூழ்நிலையிலே மீண்டும் இந்தியா சென்றிருக்கின்ற வேளையிலே அந்த மகனுக்குரிய அந்த விசா விரைவிலே புதுப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் வந்து வேலையை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். இப்படியாக எத்தனையோ குடும்பத்தவர்கள், தனிப்பட்டவர்கள் விசா புதுப்பிக்கப்படாத காரணத்தினாலே அல்லலுற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலும் தகப்பனே, அவர்கள் தங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு வேலை செய்வதற்கு
வேண்டி அந்த விசாவை நீர் ஒவ்வொருவருக்கும் புதுப்பித்து கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, கனடா விசாவுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சித்தப்படி நீர் அந்த விசாவை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். விசேஷமாக தகப்பனே, மெடோனாவுடைய கணவன் இங்கு புறப்பட்டும் வர முடியாமல் நிற்கின்ற சூழ்நிலையிலே அந்த கணவனாருக்கு இருக்கின்ற தடையை நீக்கி ஏற்ற நேரத்திலே அவர் தன்னுடைய நோயிற்றிருக்கிற அந்த மனைவியை காண நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அப்பா. இன்னும் எத்தனையோ பேர் இன்றைய சூழ்நிலையிலே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே தகப்பனே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கவலையையும் தேவைகளையும் கண்ட தேவன் வேலை இல்லாதபடியால் எத்தனையோ பேர் ஐயா மன குழப்பத்திலும் ஆண்டவரே ஆங்ஸைட்டியிலும் இருக்கின்ற இந்த காலத்திலே தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் கண்டு அவர்களுக்கு வேண்டிய ஒரு பொறுமையையும் பலத்தையும் கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து இந்த தேசத்திலே அவர்கள் காலூன்று நிற்கும்படியாக ஆசீர்வாதமாக வாழும்படியாக நீர் செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்னும் வேலைக்கான பரீட்சையை எழுத வேண்டியுள்ள மகன் பலவிதமான தடைகளால் குழப்பங்களால் அந்த பரீட்சை பிற்போட யோசிக்கின்ற நேரத்திலும் தகப்பனே, நீர்தாமே உம்முடைய சித்தம் இந்த காரியத்திலே நிறைவு செய்யப்பட வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எந்த வேளையிலே அந்த பரீட்சை எழுதப்பட வேண்டுமோ, எப்படி அந்த மகன் இந்த காரியத்திலே செயல்பட வேண்டுமோ அதன்படி நீர் அவரை முற்று முழுதாக பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொருவரும் உம்மை நம்பி தங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது நீர் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக இருந்து நம்பிக்கையின் தேவனாக இருந்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் விற்பனை சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிற மகன் ஒருவருக்காக உம்மிடத்திலே வருகிறோம் தகப்பனே. அப்பா, சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் என்று. ஆமாண்டவரே தகப்பனே, இந்த மகன் தன்னுடைய உழைப்பை இப்படியாக ஆரம்பித்திருக்கிற வேளையிலே அந்த உழைப்பை நீர் ஆசீர்வதித்து ஈசாக்கை எவ்வாறு ஆசீர்வதித்தீரோ பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஈசாக்கை ஆசீர்வதித்தீரோ அதே போல இந்த மகன் எந்த சூழ்நிலையில இந்த வியாபாரத்தை ஆரம்பித்து இருந்தாலும் நீர்தாமே இந்த வியாபாரத்திலே வெற்றியையும் நிறைவையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவர் உமக்கு சாட்சி பகரும்படியாக உம்முடைய நம்பிக்கையின் மகனாக வளர நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அப்பா, எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் செவி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கின்ற இயேசுவின் இனிய நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்திருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரர் ஜூடித் அவர்கள் திருமணத்துக்கு காத்திருப்பவர்கள் ஏற்ற துணை கிடைக்க வேண்டும் என்றும், திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், திருமண வாழ்வுக்காக திட்டமிடுகிறவர்களுக்காகவும், இந்த வருட திருமணம் நடக்கப் போகிற திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் செவிப்பார்கள். திருப்பாடல் 9:10 கூறுகின்றது, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை என்ற உம்முடைய உயிருள்ள வார்த்தை விசுவசித்து எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடத்தில் எடுத்து வைக்கின்றோம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீரே அவர்களுக்கு ஏற்ற துணையை காண்பித்தருளும். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை நீர் ஏற்படுத்தினீர். அதுபோல ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கும் இவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை நீர் கொடுத்தருளும். தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத உமக்கு அருவருப்பான எந்த விடயங்களும் அவர்களிடத்தில் இல்லாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் இணைத்து அவர்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காக வருகின்றோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற ஆண்டவரே, திருமணம் செய்ய விருப்பமில்லாமல் இருக்கும் இந்த பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்ன காரணங்களுக்காக திருமணம் செய்ய மறுக்கிறார்களோ அந்த காரணங்களை எல்லாம் நீர் விலக்கி போட்டு அதற்கு தடையாக உள்ள எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் திருமணம் என்ற திரு அருட்சாதனத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருமண பந்தத்தில் இணைய நீர் அவர்களை தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் திருமண வாழ்வுக்காக திட்டமிடுபவர்களையும் இந்த வருடம் நடக்க இருக்கிற திருமணங்களை உம்முடைய கரங்களில் தருகின்றோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக திட்டமிடுகிற ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படும். உலக பிரகாரமான போக்கில் வெளி அடையாளங்களிலும் வீணான செலவுகளிலும் களியாட்டங்களிலும் திட்டமிடாமல் ஆண்டவரே உம்மை மத்தியில் வைத்து உம்முடைய திட்டப்படி உம்முடைய சித்தத்தின்படி இந்த திருமணங்களை அவர்கள் திட்டமிட்டு அழகான ஒரு திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை அவர்கள் அமைக்க வேண்டும் என்றும் நீர் தூய ஆவியின் வல்லமையோடு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் புதிதாக திருமணம் செய்த தம்பதிகளுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, குடும்பம் என்பது உம்மால் ஏற்படுத்தப்பட்டது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதென்றால் அதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவை. தகப்பனே, நீரே அவர்களை பொறுப்படும் அப்பா, அவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த குடும்ப வாழ்வில் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு மன்னித்து உமக்கு சாட்சியாக வாழ நீர் அவர்களை வழிநடத்தியருளும். இந்த குடும்ப வாழ்வில் நல்ல சாட்சிய வாழ்வு, கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வாக வாழ நீரே தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை வழிநடத்தும். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நயோமி நிற்கிறாங்க. இப்பொழுது நயோமி அவருடைய சபத்திலே பங்கு பெறலாம். நயோமி, you can pray now. Okay, thank you. Heavenly Father, at this time of worship, we stretch out our hands and bow before you with hearts full of wearies, doubts, and uncertainties. Father, today I dedicate this prayer especially for all those youth looking to know the discernment God has placed in their hearts, whether it's to be with someone in marriage or to follow their footsteps in priesthood or anything that you call them to do, Father God. Father, today we come before you with humble hearts, knowing that you are the author of life, the giver of love, and the one who orders our steps. Lord, we lift up your son, who is seeking your voice regarding his future marriage. You see the questions in his heart and the uncertainty in his mind. We ask that you quiet every distraction, silence every voice that is not from you, and let your truth be the loudest in his spirit. Give him clarity, discernment, and the courage to choose the path that aligns with your perfect will. Father God, it's a difficult time for this son of yours. He is unsure of what God is calling him to do. He has these two options and he is unsure. I pray that you show him this clarity and that you, Father God, will speak to his ear and you will provide him with the answer he needs to hear, Lord God. Lord, I also pray for all the youth, for every son and daughter searching for the person you have prepared for them, that you have crafted for them from the time they were born. Protect them from rushing ahead of your timing, from settling out of fear or impatience, and from relationships that pull them away from you. Instead, Father God, I pray that you fill them with patience, wisdom, and a deep trust in your process. Yes. May the youth learn to first walk closely with you. May they learn to have a relationship with you and come to know you and your presence, and that your love is found, your peace is secure, and that your purpose is clear. And when the time is right, you may unite them with someone who will walk by them in faith, serve along them in love, and reflect the beauty of Christ and his church.
Father God, I also take this time to pray for my Periapa. I can see that his heart is full of sadness and sorrow. He is a strong believer of you, Father, and he knows that you are in control and that you have a plan. But Lord God, we are human, and sometimes in times our hearts are heavy and we are weak. But I pray that you hold his hand and lead him with strength, Father God, because you are his only hope. You are the only hope for all of those who are missing someone they have lost. I pray this prayer especially for him, Lord God. And we place every decision, every heart, and every future into your hands, Lord, for you hold a perfect plan. In Jesus' name we pray, amen. Amen. Well, thank you, Naomi, so much for your dedication, your time, and joining with us. God bless you. We pray for you. Thank you. இப்பொழுது சகோதரர் குயின்டஸ் அவருடைய பாடலுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒரு தடவை ஆண்டவர் எங்கள் சுபங்களை கேட்டிருப்பதற்காக நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய உள்ளத்தை திறந்து அமைதியாக அல்லது வாய்களை திறந்து செபிக்கக்கூடியவர்கள் நாம் எல்லோரும் தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் சுபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் சுபங்களுக்கு நீர் பதில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற நேரம் தாமே உம்முடைய வல்லக்கரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த விண்ணப்பங்களுக்காக நீர் தாமே உம்முடைய வானத்தை திறந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, இருளின் சக்திகள் விலகி உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் நாம் யார் யாருக்காக செபிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தேவைகளில் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் இந்த விண்ணப்பங்களுக்காக செபிப்பதற்கு தெரிந்தெடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வழியாக நீர் செபித்துக் கொண்டிருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அவர் குயின்டஸ் அவருடைய பாடலிலே பங்கு பெறுவோம். உடையும் போது உறவாய்வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய்வா இறைவா, சிறகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவியும் இடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவியும் இடமே, உள்ளம் உடையும் போது உறவாய்வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய்வா இறைவா, உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா, பார்ப்பவர் நகைக்கலாம் உம்மால் கூடுமா, உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா, பார்ப்பவர் நகைக்கலாம் உம்மால் கூடுமா, பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம், படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை, உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம், உன்னதர் நீர் என்னை பிரிவதில்லை, இறைவா நீர் என்னை பிரிவதில்லை, உள்ளம் உடையும் போது உறவாய்வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய்வா இறைவா. ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது செல்வி அக்காவுடைய நன்றியிலே பங்கு பெறுவோம்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். கடந்த நாட்களிலும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்ட விண்ணப்பங்களிலே முதலாவதாக நாங்கள் ஒரு வேறு மார்க்கத்தை சேர்ந்த சகோதரனுக்காக முன்பு பல தடவை மன்றாடி இருந்தோம். ஒரு குழந்தைக்காக, அவர்களுக்கு 2 தடவை குழந்தை கிடைத்தும் அது உயிரோடு அவர்களால் எடுக்க முடியவில்லை. இப்பொழுது 12 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே நன்றி. அத்தோடு கூட இந்தியாவிலே அக்ஷயா என்ற இரட்டை சகோதரிகளின் நாங்கள் அந்த மேற்படிப்புக்கான ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்காக விண்ணப்பித்து மன்றாடி இருந்தோம் பல தடவைகள். அதுவும் அந்த சகோதரிகளுக்கு இருவருக்கும் ஒரே இடத்திலே கிடைத்திருக்கின்றது. அதற்காக அவர்கள் இது கடவுளால் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவருடைய கரம் அந்த விடயத்திலே செயல்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் முள்ளந்தண்டிலே ஒரு பெரிய சர்ஜரி செய்த சகோதரி ஒருவர் இன்னும் முழுமையாக குணமடைய விட்டாலும் இந்த சத்திர சிகிச்சையானது வெற்றியாக நடைபெற்று அவர் பேசக்கூடிய அளவுக்கு வீல் சேர்ல இப்போதைக்கு இருந்து அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் எங்களுடைய ஜபக்குழுவை சேர்ந்த பாபு சுகந்தினி அவர்களுடைய மகளுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கின்றது. அதற்காகவும் நன்றி சொல்லும்படி கேட்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்காக, பெற்றோருக்காக, பேரன் பேத்திக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் அருந்ததி என்ற சகோதரியுடைய காணி இலங்கையிலே விற்பதற்கு அது ஒரு இக்கட்டான பிரச்சனையான சூழ்நிலையிலே இருந்தது. அக்காணியை, நிலத்தை அவர்களுடைய சொந்த பெயரிலே மாற்றுவதற்கு அது கூட ஒரு அற்புதமான முறையிலே அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் எங்களுடைய குழுவிலே ஜபித்த தயாளினியுடைய மகனுடைய திருமணம் நல்லபடியாக சிறப்பாக ஆசீர்வாதமாக நடந்திருக்கிறது. அதற்காகவும் நன்றி. இறுதியாக எங்களோடு இணையவழியிலே பங்கு பெறுகின்ற ஜெஸ்ஸி ஆண்டியுடைய சகோதரி கிராவுக்காக நாங்கள் மன்றாடி இருந்தோம். அவருக்கு தலையிலே ஒரு பிரச்சனை, அந்த தலையடி காரணமாக நிறைய பரிசோதனை கூடாக போய் கொண்டிருந்தா. அந்த பரிசோதனையிலே அவருக்கு எந்த விதமான பாரதூரமான பிரச்சனையும் இல்லை என்று அவர் குணப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காகவும் இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் மகிமையும் எங்களுடைய ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே. ஆமென். ஆமென். தேங்க்யூ செல்வியக்கா. எல்லா நன்றிகளுக்கும் நன்றி. என்ற இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஆண்டோர் நாம் இந்த நாளிலே நாங்கள் கேட்கும்படி செய்த நன்றிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இது இந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக நாம் செபிக்கலாம். ஆண்டோருடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிப்போம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிப்போம். எங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவார். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்கள் சத்தத்துக்கு செவிசாய்ப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று நீர் கூறியிருக்கின்றீர். நான் அருகில் இருக்கும் பொழுதே என்னை கண்டடையுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக நாம் செபித்தாலும் இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் இருப்பதை நீர் காண்கிறீரே. உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பலவீனவர்களுக்கு நான் பலன் கொடுக்கும் கடவுள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடல் பலவீனத்தோடு இருக்கின்றார்களோ அல்லது மனபாரத்தோடு கவலையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மேல் உம்முடைய திருக்கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இவருடைய உடலில் இருக்கிற பலவீனங்கள் நீக்கி இவருடைய உடல் பலன் அடைவதாக. நரம்புகள், நாளங்களில், எலும்புகளில், எலும்பு மூற்றுக்களிலே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவர் இயேசுவின் வல்லமை அன்றைக்கு முடக்குவாதமற்றோர் மேல் இறங்கி வந்த பொழுது அவர் குதித்து எழுந்து ஓடினார் என்று பார்க்கிறோமே, அதுபோல இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லட்டும். உம்முடைய வல்லமையினால் இந்த நேரத்தில் இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, நோயின் கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாவதாக. அலகையின் கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே
இவருடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற கோளாறுகள், இவருடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற நோய்கள், வருத்தங்கள், வலிகள், வீக்கங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகும்படி நான் ஜெபிக்கின்றேன். அதுபோல இந்த நேரத்தில் இவருடைய மனதுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், கவலைகள், பயங்கள், அச்சங்கள், ஆண்டவரை எல்லா தீமையின் கட்டுக்களிலிருந்து இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனையின் நாட்கள் மறைந்து போகும் என்று உம்முடைய இறை வார்த்தையில் நீர் கூறியிருப்பது போல இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையில் அழுகிறார்களோ அல்லது தங்களுக்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இவருடைய வேதனை நாட்கள் மறைந்து போவதாக. யார் யார் தங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லது உடல்நிலையை குறித்து, வருமானத்தை குறித்து வேதனைப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்திலே அந்த வேதனையின் கட்டுக்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. நான் சமாதானத்தின் இறைவன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே, ஆகவே அந்த சமாதானம் இந்த நேரத்தில் இவர்களை நிரப்பட்டும். தெய்வீக சமாதானம் இவர்களை நிரப்பட்டும், உங்களுடைய குடும்பத்தை நிரப்பட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கவலைகள், வேதனைகள் நிறைந்து போயிருக்கிறதோ அந்த இடத்திலே உம்முடைய வல்லமை வந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாக்குவதாக. இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை சொல்லுவது போல ஆண்டவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் நீரோடையர்களை நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்ந்து பசுமையா இருப்பார்கள், அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்ல கரத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய பொருளாதார நிலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்பின் ஆண்டவர், இவர்கள் உம்மை நம்பினவர்கள், உமக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்திலே வேரூன்றி இருக்கிறவர்களாக, வேரூன்றி இருக்கும் குடும்பங்களாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் செய்வது அனைத்திலும் இவர்களுக்கு வாய்ப்பதாக, வெற்றி கிடைப்பதாக. இவர்கள் எப்பொழுதும் பசுமையாய் இருக்கும்படி ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். இலை உதிராத மரமாய் இருக்கும்படி ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். எப்பொழுதும் இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்கிற, மகிழ்ச்சி என்கிற, பரிசுத்தம் என்கிற, வெற்றி, வாழ்வு என்கிற கனிகள் எப்பொழுதும் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போவதாக. இவர்களுக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஆண்டவருடைய திருக்கரத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகமடையட்டும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி ஆண்டவருடைய ஒளி உதயமாகட்டும், துக்க மகிழ்ச்சியாய் மாறட்டும், வெற்றி பாடல் இவர்களுடைய வாயிலே உதிக்கட்டும். ஆண்டவர் இந்த நேரத்தில் இறுதியாக இவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் இவர்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் மேல் வைத்திருக்கிற என் ஆவியையும், உன் வாயில் வைத்திருக்கிற என் வார்த்தைகளையும் உன் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருநாமத்தினால் உடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.